சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. இதுக்காகத்தானுங்க விஜய் வந்து பிஜேபி கொண்டு வந்துச்சு. கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இவர் கவர்றாரு அப்படின்னா அது திமுகவுக்கு பிடிக்காது. ஜீசஸ் கிரைஸ்டோடைய கம்பேர் பண்ணி தான் விஜயை வந்து பேசுனது யாரு? இந்து பண்டிகைகளுக்கு இவங்க வாழ்த்து சொல்றது இல்லை, பிற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இது ஒரு கான்ட்ரோவர்சி. விஜய் பற்றிய விமர்சனத்துல பண்டிகை வந்து கிறிஸ்டின் பண்டிகைங்க. இயேசுவே ஒரு புரட்சி தளபதி மாதிரி தான், அதே மாதிரி தான் விஜய் ஒரு புரட்சி தளபதி. ஆனால் வெகு பச்சையாக புகழ்வது என்பது அது உகந்ததான். உணர்வுகள் புண்படுத்தப்படுகிறது விரும்புவார்களா என்கிற ஒரு கேள்வி. தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு சார், மகாபலிபுரத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாவேகா சார்பில் கிறிஸ்துமஸ் விழா பார்த்திருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, கவனிக்கத்தக்க விஷயங்களா இருந்துச்சு. கிட்டத்தட்ட விஜய இயேசு அவர்களோட கம்பேர் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை அங்க பேசியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தது. அங்க பேசின எல்லா விஷயங்களும் நம்ம ஆச்சரியக்கூடிய விஷயமா இருந்தது. எப்படி பாக்குறீங்க சார்? ரெண்டு விஷயம் இதுல பார்க்கணுங்க. கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இவர் கவர்றாரு அப்படின்னா அது திமுகவுக்கு பிடிக்காது. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு வங்கி அவங்ககிட்ட இருக்குங்கிறது அவங்க கணக்கு. ஆனா அது வந்து அதிமுகவுக்கு பிடிக்கும், பிஜேபிக்கு பிடிக்கும் இல்லையா? விஜய் வந்து பிஜேபியோட சி டீம். அதுதான் வந்து ரகுபதி நேற்று பேசுனதுங்க. மினிஸ்டர் ரகுபதி நேற்று பேசுனது. விஜய் வந்து பிஜேபியோட சி டீம், பி டீம்ல சி டீம். அப்போ இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, எந்த நோக்கம், அதாவது ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கிறிஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் அஃபன் பண்ற மாதிரியான ஒரு பிக்சரை கொடுத்துரும். திமுக அப்படி சொல்ல விரும்பாது. இப்போ திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை மற்றவங்களோ எப்படி இதை சித்தரிப்பார்கள்னா, இதுக்காகத்தானேங்க விஜயை வந்து பிஜேபி கொண்டு வந்துச்சு. அதனால தானே நாங்கள் பிஜேபியோட சி டீம் சொன்னோம். அவர் வந்து திமுக ஆதரவு ஓட்டு வங்கியை, குறிப்பா கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கு தான் வந்திருக்காரு. இது வந்து இன்னொரு வகையான பார்வை. இதுல ரிஸ்க், பொலிட்டிக்கல் ரிஸ்க் நிறைய இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஜீசஸ் கிரைஸ்டோடைய கம்பேர் பண்ணி தான் விஜயை வந்து பேசுனது யாரு? எல்லாருமே வந்து ஆயர்கள், பிஷப், முன்னாள் பிஷப்பு, எல்லாமே கிறிஸ்தவ மத குருமார்கள்னு நீங்க வச்சுக்கிடலாம். கடைசியில் அவருக்கு ஒரு சொரூபமும் பரிசு கொடுக்கப்பட்டது, டயசிஷனும் இருந்தது, ரோமன் கேத்தலிக்கும் இருந்தது. எங்கள் ஊர் அந்த காலத்தில் அது ஒரு மாதிரி கிறிஸ்டின் பாலிட்டிக்ஸ் உண்டுங்க. ஊரோட ஒரு பக்கம் வந்து சர்ச்சை ஒட்டி ஸ்கூலு, அது எனக்கு வந்து ஹை ஸ்கூலு. நேராக ஆப்போசிட்டில் வந்து ஒரு அம்மன் கோயில், நேராக ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி நேராக ஆப்போசிட்டில் வரும். இன்னொரு இது வந்து ப்ராட்டஸ்டன்ட் நான் படித்தது. இன்னொரு திசையில் வந்து ரோமன் கேத்தலிக்கு, அதுக்கும் ஒரு ஸ்கூலு. அப்போ 8th வரைக்கும் இருந்தது, இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நேராக இந்த பக்கம் இந்த திசையில் வந்து ஒரு இஸ்லாமிய ஸ்கூலு. நான் வந்து ஆரம்ப பள்ளி வரைக்கும் இஸ்லாமிய ஸ்கூலில் படிச்சுட்டு ஹைஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். இந்த பாலிடிக்ஸ் அங்கே சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். ஆனால் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஊருக்குள்ளே இருக்கும், ஊருக்குள்ளே கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமான பாலிடிக்ஸ் தென்படுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். விஜய் ஃபர்ஸ்ட் அவர் கிறிஸ்துமஸ் விழா எல்லா கட்சியும் நடத்துதுங்க. முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு, இப்போ தானே கலந்துக்கிட்டாரு. டக்கம்மாள்புரம், அதுக்கு பேர் டக்கம்மாள்புரம்னு திருநெல்வேலி மாவட்டங்க. அங்கே வந்து டக்கர்புரம், டக்கம்மாள்புரம் இதெல்லாம் வந்து கிறிஸ்டியன் ஏரியா. அங்கே கிறிஸ்துமஸ் விழா, அதில் முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. ஆனால் அதில் வந்து இவ்வளோ வெளிப்படையான பாலிடிக்ஸ் இருக்காது. இதில் பாலிடிக்ஸ் ரொம்ப கடுமையாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். முழு நிகழ்ச்சியுமே பார்த்தேன். இயேசுவின் நாமத்தினால் 200 தொகுதிகளுக்கு மேல் பிடிப்பீர்கள்ங்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இதை விட பாலிடிக்ஸ் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா 200 வந்து திமுகவோட இலக்கு, அதை அவங்க ஸ்லோகனா வேற வச்சிருக்காங்க.
இந்த முறை 200 தொகுதிக்கு மேல வெற்றி நிச்சயம்னு. இங்க இயேசுவின் நாமத்தினால 200க்கு மேல் பிடிப்பீர்கள்னா, அப்போ கிறிஸ்தவ ஓட்டு வங்கியோட கணக்கு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். இதோட விளைவுகள் போக போகத்தான் நமக்கு தெரிய வரும். இயேசோட வருகையே ஒரு அரசியல் நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி சொன்னதும், விஜயோடைய நிகழ்வு இன்னைக்கு அரசியல் நிகழ்வு தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னதும், ரொம்ப க்ளோஸா, அதாவது ஒரு மனிதர் என்ற அந்தஸ்தை தாண்டி விஜய் வந்து வேற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தின மாதிரி இருந்துச்சு. அந்த கம்பேரிஷனை ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் விரும்புவாங்களா? அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? தீவிரமான கிறிஸ்தவர்கள் விரும்ப மாட்டாங்க. எப்போதுமே அப்படிதான். அதாவது 95 நிகழ்ச்சி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர். மாற்றி மாற்றி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க 91 இருந்து 95 காலகட்டம் வரைக்கும். அதிமுகல அவங்கள புகழ்ந்து பேசி பதவிகள் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சுங்க அந்த காலகட்டத்தில். எம்ஜிஆர் படம்லாம் ரொம்ப சின்னதா போய் போய் கடைசியில் ஸ்டாம்ப் சைஸுக்கெல்லாம் வந்துருச்சு. பலரும் அதை சுட்டி காட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா கவலைப்படல. அப்போ வந்து ஒரு போஸ்டர் சென்னையில் கிறிஸ்துமஸ் ஒட்டி தான் கன்னிமேரி படத்துல வந்து அதை வந்து ஜெயலலிதாவாக சித்தரித்து ஒரு போஸ்டருங்க. பெரிய அளவுக்கு ஒட்டியிருந்தாங்க. அது பெரிய ஒரு கோபத்தையும் ஆத்திரத்தையும் வந்து அது கிரியேட் பண்ணிருச்சு. கிரியேட் பண்ணி பெரிய கண்டன குரல்கள். அப்புறம் பதவிக்காக போஸ்டர் ஓட்டின கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க கடைசியில. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பொதுவாக மதத்தையும் அரசியலையும் கலக்கக்கூடாது. அது கரெக்டு தான். மத விழாக்கள்ல பங்கெடுப்பது. இப்போ முதலமைச்சர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கிறார், தைப்பூச விழாவில் பங்கெடுப்பாரா? இந்த கேள்வி வந்து பிஜேபி வைத்தது இல்லையா? அந்த கேள்வியில கொஞ்சம் அர்த்தம் இருக்குங்க. அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக வந்து திமுக அமைச்சர்கள், திமுக முதல்வர் அண்ணாவும் சரி, அண்ணா வந்து கிட்டத்தட்ட அவரு ஆழ்ந்த பீரியடுங்கிறது ஒரு 1.25 வருஷம், 2 வருஷத்துக்கு கீழே பெரிய கான்ட்ரவர்சி, இந்த மாதிரி கான்ட்ரவர்சிகள் எதுவும் வரல. ஆனா அதுக்கு முந்தி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த கான்ட்ரவர்சி இருந்தது. அதாவது இந்து பண்டிகைகளுக்கு இவங்க வாழ்த்து சொல்றது இல்ல, பிற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இது ஒரு கான்ட்ரவர்சி முதல்ல இருந்தே இருக்கு. அப்போ அந்த கான்ட்ரவர்சி எம்ஜிஆர் காலத்துல வந்து அதிமுக அரசுக்கு எதிராக வந்ததா? இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவாக வேடம் நடித்து வேடம் தாங்கி ஒரு படங்க. இது எங்களோட காலேஜ் டேஸ். இப்பவும் இருக்கு. நெட்ல வந்து எம்ஜிஆர் ஜீசஸ் கிரைஸ்ட் நடிச்சீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இயேசு கிறிஸ்து வேடத்துல இருக்கிற படம் ஸ்டில் அது இன்னும் இருக்கு. எம்ஜிஆர் வந்து முருகனாக நடித்து அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்திருக்கீங்களா? எம்ஜிஆர் வந்து முருகன் வேடம், அது வேலைலாம் வச்சிருப்பாருங்க கையில. இந்த பக்கம் ஜெயலலிதா தான். அது ஒரு படத்தோட ஸ்டில். இன்னொரு பக்கம் சாண்டோ சின்னப்பா தேவரும் நின்னாரு. அது படத்துல ஒரு பாடல் காட்சி வேற வச்சுட்டாங்க. அதுல பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் இயேசு கிறிஸ்துவா நடிக்கிற அந்த படத்தை கை விட்டுட்டாங்க. அரசியல் தலைவர்கள் இதுல எல்லாம் வந்து பல வகையான கிரிட்டிசிசம், விமர்சனங்களை எதிர்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் சூடுபட்டு, அதுக்கு பிறகு அவங்க அதை கைவிட்டாங்க. காரணம் என்னன்னா, உணர்வுகள் புண்படுத்தப்படுறதுதான். நீங்க சரியா சொன்னீங்க. கிறிஸ்தவர்கள் விரும்புவார்களாங்கிற ஒரு கேள்வி. விரும்ப மாட்டாங்க. தீவிர கிறிஸ்தவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனா அரசியல் கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. எல்லா அரசியல் கிறிஸ்தவர்கள் 2 பேர் பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கா சார்? அதுதானே, வேற வழி இல்லைங்களே. இப்ப இந்த இதுல வந்து நிறைய மத பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையான அரசியல் நோக்கம் இருக்கு. ஏற்கனவே விஜய் பற்றிய விமர்சனத்துல ஃபண்டிங் வந்து கிறிஸ்டின் ஃபண்டிங்க, கிறிஸ்தவ மிஷினரிகள் ஃபண்ட் பண்ணுது. இப்போ காஞ்சிபுரம் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுது அவர் வந்து ஒரு ஜேபிஆர் அவர்களோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ், ஆனால் கிறிஸ்டின் நிகழ்வுகளோட சம்மந்தப்பட்டவர். விஜயே திருச்சியில் நிற்க போறாரு, திருச்சி கிழக்குல. அதுல கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருக்கு. இனிகோ இருதயராஜ் வந்து இப்போ கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம்னு நினைக்கிறேங்க அதுக்கு பேரு. அதோட ஒரு பிரமுகர் திமுக ஆதரவோட அவர் வெற்றி பெற்றாரு. அப்ப அவரே வந்து ஒரு கட்டத்துல வந்து விஜய்க்கு ஆதரவா இருக்காருங்கிற பேச்சு வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. போப்போட இறுதி நிகழ்ச்சிகள்லாம் அவர் அனுப்பி அதெல்லாம் இல்லைன்னு திமுக அது இல்லைங்கிறத கிளீனா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப இப்போ டிக்கெட் கொடுத்து இனிகோவும் விஜயும் போட்டி போட்டா கிறிஸ்தவ ஓட்டு வங்கி பிளவுபடலாம். அங்க விஜய் வந்து பிடிச்சு தேர்ந்தெடுத்தாலே அது கிறிஸ்டின் ஓட்டை எய்ம் பண்ணித்தாங்கிற பேர் வந்துடும்.
விஜயோட இயற்பெயர் வந்து ஜோசப் விஜய்னு பெரிய அளவு கிரிட்டிசைஸ் பண்ணது எச் ராஜா. முதல்ல அவர் தானே அதை கிளப்பி விட்டாரு. அவர் இப்ப பாத்தீங்கன்னா படம் கந்தர்மலைன்னு படம் நடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு தியேட்டரே கொடுக்கலைங்க. படம் பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் சார், யூடியூப் ரிலீஸ் இருந்துச்சு, பார்த்தேன். அது பக்கா அவுட் அண்ட் அவுட் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலிம் தாங்க. எஸ் சார். அது முருகன் பாலிடிக்ஸ். அது அப்படி பாத்தீங்கன்னா முருகன் மத்திய அமைச்சர் அவர் வந்து 2000 வேல் யாத்திரை நடத்தினாரு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த எடிட்டர் வந்து ஒரு கட்டுரை திங்கக்கிழமை ஒரு கட்டுரை எழுதுவார். அதுல வந்து இந்த ஆண்டின் ஒவ்வொரு இது ஆண்டு முடிவு இல்லைங்களா, இந்த ஆண்டின் பல்வேறு விஷயங்கள், இப்போ உதாரணமா இந்த ஆண்டின் கடவுள் முருகன் தான் அப்படின்னு போட்டு, அது ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்டா ஒரு பாரா. அதுல வந்து முருகன் வேல் யாத்திரை நடத்தி பிஜேபி வரணும்னு நினைச்சது, பெரிய அளவுக்கு வர முடியல. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசும் வந்து ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துச்சு. அதுக்கும் முருகனை வந்து பாலிடிக்ஸ்க்கு அவங்களும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு போட்டியா வந்து முருக பக்தர்கள் மாநாடு வந்து பிஜேபி மதுரையில் நடத்துச்சு. இப்ப எல்லாத்துக்கும் மேல வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுகிற சர்ச்சை. ஆக தமிழ் கடவுள் முருகன் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சேர்த்து பயணப்படுறாரு அப்படின்னு அதுல ஒரு ஷார்ட் கமெண்ட். விஜய் பற்றிய கமெண்ட்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. பட் இந்த கமெண்ட்ல நான் கொஞ்சம் பார்த்தேன். அதோட இந்த கிறிஸ்துமஸ் விழாவுங்கிறத இந்த செய்தி தெரியுங்கிறதுனால கிறிஸ்துமஸ் விழாவை உன்னிப்பாக கவனிச்சேன். அப்போ மத ரீதியாக ஓட்டுகளை ஒருங்கிணைத்தல் பிஜேபி அதான் செய்யும். ஏன்னா அவங்க வந்து இந்து மத ரீதியாக ஓட்டை ஒருங்கிணைப்பது. மோகன்ஜி பகவத் நேற்று பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும், அரசியல் சாசனத்துல இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்தியா வந்து இந்து நாடு. பாத்தீங்க இல்லையா செய்திகள் காலையில பேப்பர்ல வந்திருக்கும். இந்தியா இந்து நாடுன்னா வழிபாடு வந்து ரொம்ப மாறுதல்ங்க. நம்ம ஒட்டுமொத்தமா இந்துங்கிற ஒரு பேரை எல்லாத்துக்குமே சேர்த்து சூட்டிட்டோம். பழங்குடி மக்களோட கோரிக்கை என்ன தெரியுமா? சர்ணா கோடுங்கிறத நீங்க சென்சஸ்ல கொண்டாங்கன்றாங்க. சர்ணா கோடுனா என்ன அப்படின்னா இயற்கை வழிபாடு. சென்சஸ்ல வந்து ஒவ்வொரு நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா 0102ன்னு கோடு கொடுத்துருக்காங்க. ரிலிஜியஸ் கோட். விஜய் மீட்டிங் நீங்க போகணும்னா QR கோடு வேணுங்க. சென்சஸுக்கு போகணும்னா இந்த கோடு வேணும், ரிலிஜியஸ் கோடு. அவங்க என்ன சொல்றாங்க, பழங்குடி மக்கள் நீங்க புதுசா ஒரு கோடு சேருங்க, நாங்க எல்லாத்தையுமே வந்து ஹிந்துல தான் போட வேண்டியது இருக்கு, 01லயோ 02 ஏதோ ஒரு நம்பருங்க, அதுலதான் போட வேண்டியது இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க இயற்கை வழிபாடு, எங்களுக்கு அதுக்கு பேரு சர்ணா. இந்த சர்ணாவுக்கு ஒரு கோடு கொடுங்க. ரொம்ப போராட்டங்க அது. அது கொடுக்க மாட்டாங்க ஷுவரா, அது எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் பேனர்ல யுனைட் ஆகிறதுக்கு தயாராகவும் இல்லை. எம்ஜிஆரோட மதம் என்ன தெரியுமா? இங்க எம்ஜி ராமச்சந்திரன் என்ன மதமா இருக்கும்? ராமச்சந்திரன் அப்சல்யூட்லி இந்து மதம் அப்படிங்கிற மதம், அந்த பேர் தான் காமன். அவரோட உயிரில் அவர் என்ன மதம்னு சொல்லியிருந்தாரு தெரியுமா? திராவிட மதம். நான் எம்ஜி ராமச்சந்திரன் திராவிட மதம் இதான் அவர் சொல்லியிருந்தாருங்க. எப்போ? 1984. அப்ப இந்து மதத்துக்குள்ள திராவிட மதம் இருக்கா? திராவிட மதத்துக்குள்ள இந்து மதம் இருக்கா? நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருவருக்குமான வழிபாட்டு உரிமை வேற. நீங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒரு பேர்ல அடைக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு இருக்கும், எங்க பகுதியில் வீட்டு சாமி வழிபாடு உண்டுங்க. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலை வச்சுதான் பொண்ணு மாப்பிள்ளையை டிசைட் பண்றது. இப்படி அதை ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நீங்க இந்துன்னு சொல்லி அப்படி பண்ணாதீங்க. இது இன்னொரு கருத்தியல். இந்த டோட்டல் பாலிடிக்ஸ்ல இது ஒரு கருத்தியல். தர்கா, சந்தனகுடி தர்காவுக்கு திருப்பரங்குன்றத்துல நேற்று அந்த ஊர்வலம் கொண்டு போய் அந்த பிளாக் மாஸ்ட் கொடிக்கம்பத்தை கொண்டு போய் சமர்ப்பித்தல் நிகழ்ச்சி பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நடந்தது. மொத்தம் 16 பேரோ 20 பேரோ தான் அலவுடே. ஆனா தர்கா வழிபாடு தீவிர இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்களோட முறை வேற. அவங்க வந்து அல்லாவை வழிபடுகிறோம், அவருக்கு வந்து உருவம் எதுவும் கிடையாது, எல்லா திசைகளிலும் பரவி இருக்கிறார், இப்படியான ஒரு கோட்பாட்டில் போறது. தர்கா வழிபாடு இருக்கு, அது சுஃபி வழிபாடுங்க. சுஃபிஸ் வேற, சன்னீஸ் வேற. அங்கே 2 இருக்கு. அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். அதாவதுங்க, எல்லா மதங்கள்லயும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா நம்மளோட பொது
புரிதல் எது அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்துக்கள், அவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள், அவங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள். அது இல்ல. அவ்வளவு பெரிய பாகிஸ்தான் மாதிரியான இஸ்லாமிக் கண்ட்ரிலயும் இந்த வேறுபாடு இருக்கு. இங்க வந்து நம்ம எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம் இந்தியால. சோ பெரிய சூஃபி ஞானிகள்லாம் வராங்க. சத்ரபதி சிவாஜி, நான் ஒரு நூல் எழுதியிருக்கேங்க, அது சிவாஜியை பற்றி, மராட்டி ஹாட்லாண்ட்ல எல்லாம் டிராவல் பண்ணி. சூஃபி ஞானிகளோட அருளால் பிறந்தவர் அவர். அப்படிதான் குறிப்பு இருக்கு, வரலாற்று குறிப்பு அப்படிதான் இருக்கு. ஷாஜி அவங்க ஃபாதர் காலத்துல இருந்து அந்த சூஃபி ஞானிகள் வழிபாடு வருது. இன்னைக்கு நீங்க மராட்டி ஹாட்லாண்டுக்குள்ள சூஃபி ஞானிகள் வழிபாடு பார்க்கலாம். அது வந்து தர்கா வழிபாடு மாதிரி தான். தீவிர இஸ்லாமியர்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை. கேரளால சூஃபி வழிபாடு பார்க்கலாம். அப்போ எதுக்கு வந்து நீங்க அரசியலையும் மதத்தையும் மிக்ஸ் பண்றீங்க? இந்த கேள்விக்கான விடை வந்து எங்கேயுமே இல்லை. என்ன காரணம்னா அமெரிக்காலையும் வந்து அரசியலையும் மதத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னு அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்றாரு. அப்படின்னா ட்ரூ கிறிஸ்டியன் அன்ட்ரூ கிறிஸ்டியன்ல இருக்கான்னு அப்படி எப்படி இருக்க முடியும்? இங்கிலாந்துல பதவியேற்பே வந்து கிறிஸ்துவின் பேரால் தான் நடைபெறுது. இந்த உலகத்திலே வந்துங்க மிக எளிதாக உணர்வுகளை தூண்டுவதன் மூலமாக ஓட்டுகளை குவிக்கலாம். இது ஒரு டிசைன். ஆனா அந்த டிசைன் படி நடக்கிறது இல்லை. ஆனாலும் எல்லாரும் அதே டிசைனுக்குள்ளேயே போறாங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரைட் சார். இப்போ இந்த இடத்துல கூட விஜய் தன்னுடைய அந்த கிறிஸ்தவ விழாவில் அவர் பேசக்கூடிய நிகழ்ச்சியில அவர் பேசின அந்த அரசியல் வார்த்தை அப்படிங்கிறது, நம்மளுடைய கட்சியோட கொள்கை அப்படிங்கிறது மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆனா வந்து இப்ப ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு கிளாஷ், திருப்பரங்குன்ற கிளாஷ்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான முக்கியமான விஷயத்துல அவர் கொள்கையா தான் வச்சிருக்காரு. அதுக்கு எதிராக ஒரு அரசியல் நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது. அதை பற்றி கருத்து தெரிவிக்காம இப்படி மேடையில பேசுறது அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சமய நல்லிணக்கம் அப்படின்னா கருத்து தெரிவிக்காமல் இருப்பது என்று அவர் புரிந்து கொள்கிறார். அதான் அதோட சிக்கல். அப்படி இல்லைங்க. சரியோ தவறோ நீங்க வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அரசியல் தலைவர்கள்ட்ட நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். இப்ப திமுக அரசுங்க ஒரு நிலைப்பாடு அதுல எடுக்குது. என்ன நிலைப்பாடுன்னா, கிட்டத்தட்ட 100-150 வருஷமாக அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து தீபம் ஏத்துறது இல்ல. திருவண்ணாமலையிலே அது நீங்க பார்க்கலாம். கீழே கோயில்ல ஒரு தீபம் ஏத்துவாங்க, மேல மலையில ஒரு தீபம் ஏத்துவாங்க. அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல கீழே பால தீபம், மேல வந்து மலையில ஒரு தீபம், கார்த்திகை தீபம். அதோட நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. புதிதாக ஒரு தீபம் ஏற்ற முடியாது. இதுல பல பிரச்சனைகள் வருது. நீதிபதியோட தீர்ப்புக்கு எதிராகவும் போகுது. ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண வந்து ஒரு அரசியல் தலைவர் தயாரா இருக்காரு. அதையும் நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி வருதுங்க. என்னங்க தீபம் ஏத்திட்டு போட்டோம் அப்படின்னு விடலாம்ல. ஆனா விடல. அந்த இடத்துல அவங்க உண்மையா இருக்காங்க. அதுதான் நிலைப்பாடு. சரியோ தவறோ எல்லாத்தையும் நீங்க ஓட்டு கணக்கு கொண்டு வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா வந்துங்க, அரசு விரும்பி இருந்தாலோ நினைத்திருந்தாலோ சிக்கந்தர் தர்கா அவங்க வந்து காம்ப்ரமைஸ்க்கெல்லாம் தயாரா தான் இருந்தாங்க. அவங்க கோர்ட்லயே அதை கொடுத்துருக்காங்க. கோர்ட் மீடியேட்டட் காம்ப்ரமைஸ் எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம்ட்டாங்க. அவங்க தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அரசு வந்து பழமையாக என்ன நடக்குதோ அதை நடக்கணும், அதை மாற்றக்கூடாதுன்னு நினைக்குது. இன்னொரு காரணம், இதை மாற்றணும் அப்படின்னா இதே மாதிரி சர்ச்சைகள் நிறைய வரும். அது அரசுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். இன்னும் முக்கியமான ஒரு காரணங்க, இந்த சர்ச்சையை வந்து என்டர்டெயின் பண்ணதே தப்பு. என்ன காரணம்னா, நம்ம வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் கொண்டு வரும்போதே, அதாவது நரசிம்மராவ் காலத்துல சட்டம் கொண்டு வரும்போதே புதிய சர்ச்சைகள் கிடையாதுன்னு முடிவெடுத்தாச்சு. அது பார்லிமெண்டரி ஆக்ட். அன்னைக்கு கோர்ட்ல வாதத்துல அதையும் வச்சாங்க. ஆனா முதல்ல அதை வைத்திருக்க வேண்டிய வாதம் வைக்கல. எப்போ வந்து பாபரி மசூதி பிரச்சனை வந்து அது ஈடுபட்டதோ அப்பவே இந்த பொது சட்டம் கொண்டு வந்தாச்சு. இது ஒண்ணுதாங்க சர்ச்சைக்குரிய இடம், எதுவுமே சர்ச்சைக்குரிய இடம் கிடையாது சுதந்திரத்துக்கு பிறகுன்ட்டாங்க. அதுல எல்லா சர்ச்சைகளும் மத சர்ச்சைகளும் இல்லைங்கிறது அதோட அர்த்தம். அதாவது இருக்கலாங்க, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி ஒரு இடத்துல ஒரு உரிமை இருந்திருக்கும். என்னோட நூல்ல நான் அதை குறிப்பிட்டிருக்கேன். சமணர்கள் வழிபாட்டு உரிமை அது ஆக்சுவலா. நிறைய சிவ ஆலயங்கள் வந்து சமண ஆலயங்களை அழிச்சு கட்டப்பட்டதுதான். நீங்க நிறைய அது மதுரையிலன்னு இல்ல, எத்தனையோ இடத்துல பார்க்கலாம். ஆனா அதுக்காக இப்ப போய் நீங்க மீண்டும் சமண இறை ஸ்தலங்களை, வழிபாட்டு ஸ்தலங்களை அங்க நிறுவ முடியாது. சோ ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும்.
எஸ் சார். அதோட நியாய தர்மத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு அரசியல் தலைவரா அந்த விஷயத்துல நிலைப்பாடு எடுக்காம இருக்கிற விஜய் அப்படின்னும் போது, அது ஏதோ ஒரு வகையில வந்து சாஃப்ட் இந்துத்துவ நோக்கி நகராரு. திமுக வாக்கு வங்கியிலே டார்கெட் பண்றது அவரோட நோக்கமா இருந்தா கூட, இப்ப இந்த மாதிரியான விஷயத்துல அவர் வந்து தன்னோட நிலைப்பாடை காமிச்சாகணும். இப்ப வந்து ரீசெண்டா அவர் வந்து இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்துட்டார். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நான் இருக்கன்ற மாதிரி போய் கலந்துட்டார். அப்படி இருக்கும்போது அங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட தர்காவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் பேசும்போது மட்டும்தான் வந்து அது திமுகவை பாதிக்கும், திமுக அரசியலுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா அந்த இடத்துல ஒரு அமைதியா இருக்கிற அந்த நிலைப்பாடுங்கிறது அது எப்படி? அமைதியா இருக்கிறது சரி கிடையாதுங்க. நீங்க வந்து அரசியல்னு வந்த பிறகு அரசியல் தலைவராக உங்களுக்காக வந்து நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தெரியாம இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டணும்ல. இப்போ நான் பேசுற எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே பல ஆண்டுகால அனுபவத்துல இருந்து பேசுறேன். ஆனா அதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கும். அது வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை. அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கிடலாம், இல்லை என்னை புறந்தள்ளலாம். அது உங்க உரிமை. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. என்னன்னா அது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா என் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு லீடரா அவரோட கடமை இருக்கு இல்லையா, அது அவர் செய்ய தவறிட்டாருங்கிறது தான் என்னோட கருத்து. விஜயும் புரட்சி தளபதின்னு தான் எல்லா மத குருமார்களும் குறிப்பிட்டாங்க. அதாவது இயேசுவே ஒரு புரட்சி தளபதி மாதிரி தான், அதே மாதிரி தான் விஜய் ஒரு புரட்சி தளபதி. இயேசு உலகத்துக்கு வந்ததே அரசியல் நிகழ்வு, இறை அரசு நிறுவுவதுதான் வந்து இயேசுவின் நோக்கம். அது வந்து சமய சார்பற்ற சோசியலிச அரசு, ஜனநாயக அரசு, ஜனநாயகனின் அரசு. கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய எல்லா மத தலைவர்களும் அல்லது அவர்களில் 1-2 பேர் குறிப்பிட்டது இது. எல்லா பேச்சுமே வெவ்வேறு மாதிரி இருந்தது. விஜய் வந்து ஷார்ட்டா தான் பேசினாரு, ரொம்ப பெரிய அளவுக்கு பேசல. யாக்கோபு எனும் புழுவே அப்படின்னாரு. அந்த புழுன்னு அவரு பிஜேபியோட சி டீம்னா பிஜேபி சொல்ல முடியாது புழுன்னு. அப்ப யாரும் சொல்றாருங்கிறத இப்ப இதை பாக்குறவங்களோட யூகத்துக்கு தான் விடணும். ஓகே. நமக்கான மீட்பர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கான மீட்பர் இயேசு, நமக்கான மீட்பர் விஜய். அப்போ இந்த அளவுக்கு வந்து மத குருமார்கள் வந்து இந்த அளவுக்கு அரசியல் தலைவரை வந்து அவரோட மேடைதான் அவ்வளவு போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா முதலமைச்சர் மேடையில கூட முதலமைச்சர் கோரிக்கை மனு வைப்பாங்க மத தலைவர். அது இயற்கை தாங்க, வேற வழி கிடையாது. அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட தான் நம்ம கோரிக்கை மனு வைக்க முடியும். அது வைப்பார்கள். ஆனால் வெகு பச்சையாக புகழ்வது என்பது அது உகந்ததல்ல என்பதுதான் எனது கருத்து. அப்படி புகழ்ந்ததுதான் வந்து ஜெயலலிதா அவர்களை கன்னிமேரியாக சித்தரித்தது. அது வரலாற்றிலிருந்து அதையும் நான் நினைவுபடுத்த வேண்டிய கடமை ஒரு மூத்த பத்திரிகையாளனாக எனக்கு இருக்கு. நல்ல சார். தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வுகள் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. உங்க வருகைக்கு மிக்க நன்றி சார்.